வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள ரொம்பவே இழிவாக பேசி ரொம்பவே தரக்குறவாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே பொறுத்தது போதும், இப்படியே இருக்கக்கூடாது. மல்லி தன்னை நம்பி வந்துட்டா, தனக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கா, அதனால் அவளுக்காக நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்கள் நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், என் சொத்து எல்லாமே நீங்களே எடுத்துக்கோங்க, என் மல்லியை கூட்டிகிட்டு நான் எங்கேனா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் வெண்பையும் கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வெளியே வராரு. உடனே அந்த பாட்டி இருக்காங்களா அவங்க வந்து கையை பிடிச்சின்னு, ஏப்பா இந்த மாதிரி பண்ணுறேன், அவன் பேசுறது தப்பு தான், தப்பு இல்லைனாலாம் நாங்கள் சொல்லலை, இது அவளோட ஆத்திரம், அவளோட கோபம், அவளோட இது, அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் நின்று நீயும் பார்க்கணும். சரி விடு, நடந்து போச்சு, ஆனது ஆச்சு, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நடந்து முடிஞ்சு தான் நான் பார்க்கணும். நம்ம ரஞ்சித்துக்கு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது ஒரு சிறப்பான முடிவுன்னு அந்த பாட்டியே முடிவு சொல்லிடுறாங்க. அந்த பாட்டியே ஊற்றி விட்டது எல்லாமே அவதான். அந்த பாட்டியே முடிவு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து சரி வா மல்லி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூட்டின்னு போகிறாங்க. ரூமுக்கு போனவொடனே இதோ பார் மல்லி, அதுக்கு இதுக்குன்னாலாம் நான் உனக்கு ஒன்றும் எதுவும் பண்ணலை, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஏதோ நீ அந்த இடத்துல தனியாக நின்று இருக்கேன், இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன். அதே சாக்கை வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், நீ பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிடாத. இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த ஒரு வெளியே போனால் புருஷன் முன்னாடி உள்ளே வந்தால் எந்த ஒரு உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை வெளியே விளையாட சொல்லிட்டு இந்த உண்மையை சொல்கிறாங்க. இனிமேல் என் பிள்ளைக்கு மட்டும் தான் நீ அம்மா இருக்கணும், எனக்கு நீ பொண்டாட்டியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக போயிடுறாரு. ஓகே, இவ்வளோ தூரம் இடம் கொடுத்துட்டார்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மனசை இடம் முடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெண்பா குட்டி கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் ரஞ்சித் வந்து இவளை எப்படி போட்டு தரலாம், இவளை என்ன பண்ணலாம், இவளை எதானோ ஒன்று பண்ணணுமே, இவளை இப்படியே விடக்கூடாது, இவளை எதானோ ஒன்று பண்ணால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க. என்ன திட்டம் தீட்ட போகிறாங்க, என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பிளான் போட்டுன்னு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் போட்டுன்னு இருக்காங்க. இதில் நம்ம மல்லி மாட்டிப்பாங்களா, மல்லி இதிலேருந்து தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட ஒரு போராட்ட முடிவாக தான் போயின்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் திடீர்னு நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரஞ்சிதம் சரியில்லை, ரஞ்சிதம் மல்லிக்கு எதிராக நிறைய பிளான் பண்ணிருக்கா, ரஞ்சித்தை பற்றி நீங்கள் முழுசாக இன்னும் புரிஞ்சுக்கல, அவளை பற்றி புரிஞ்சுக்கிறது லேட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி ஃபோனை வச்சுறாங்க. அதே சமயத்தில் வெண்பா இருந்தேன்னு தான் ஸ்கூலில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது, பெருசாக ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணுறாங்க, அதில் வந்து நான் ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்து போகிறேன், இதுக்கு நீங்களும் அம்மாவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாம் ஜோடி வருவாங்க, இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் தனித்தனி அந்தங்க இப்போ ஒன்றா வரணும், இல்லைன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. உடனே நம்ம விஜய் ஒரு பக்கம் மூஞ்சை தூக்கின்னு போய் உட்காந்துருக்கேன். அந்த சமயத்தில் மல்லி போயிட்டு சொல்கிறது, நான் வெளியே எங்கே போனாலும் நம்ம புருஷன் முன்னாடி தானே, வீட்டுக்குள்ளே மட்டும்தானே அன்னோனியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க, அதை அங்கேயும் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வெளியே காட்டிக்க மாட்டேன், நீங்களே காட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே இதோட போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனதால் அங்கே இருந்து எல்லாமே பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கிறனால பெண்கள் குழந்தைங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஸ்கூலில் எப்படி இருக்காங்க, வீட்டில் எப்படி அந்நியமாக இருக்காங்க, சண்டை போடாமல், இது எல்லாமே அவங்களுக்கு காட்டணும். ஏன்னா இந்த மாதிரி தான் உலகத்தில் நம்ம நடந்துக்கணும், சண்டை போடக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது, இந்த ஒழுக்கத்தை கத்துறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.